ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எனி ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம், கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எந்த மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, எந்த செக்டார்ஸ்லாம் ஜாப் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன, ஹையர் ஸ்டடீஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஹோமியோபதிக் மெடிசன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடியோட நேச்சுரல் ஹீலிங் சிஸ்டமை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் யூஸ் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை தான் ஹோமியோபதிக் மெடிசன்னு சொல்கிறோம். இந்த ஹோமியோபதி ஃபீல்டை பற்றி தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கலாக நம்ம லேர்ன் பண்ண போகிற ஒரு கோர்ஸ் தான் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி. பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி கோர்ஸை பிஹெச்எம்எஸ்னு சொல்லலாம். பிஹெச்எம்எஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், 4.5 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பில் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸை மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 50% அக்ரிகேட் மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்து ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 17 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். இந்த கோர்ஸில் நமக்கு டீச் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜி இன்க்ளூடிங் பயோகெமிஸ்ட்ரி, அனாட்டமி, ஹிஸ்டாலஜி, எம்ப்ராலஜி, ஃபாரன்சிக் மெடிசின், டாக்ஸிகாலஜி சப்ஜெக்ட்ஸ்லாம் டீச் பண்ணுறாங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இருக்க கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா ஹோமியோபதிக் டாக்டர், ஹோமியோபதிக் மெடிக்கல் கன்சல்டன்ட், ஹோமியோபதிக் ப்ரொஃபஸர், ஹோமியோபதிக் ஃபார்மசிஸ்ட், மெடிக்கல் ஆஃபீஸர் பொசிஷன்ஸ்லாம் இருக்குது. எந்தெந்த செக்டார்ஸ்லாம் ஜாப் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்ஸ், நர்சிங் ஹோம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்பென்சரிஸ், கன்சல்டன்சிஸ், பர்சனல் கிளினிக்ஸ், மெடிக்கல் காலேஜஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்ஜிஓஸ், ஹெல்த் கேர் கம்யூனிட்டி, லைஃப் சயின்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஹோமியோபதிக் மெடிசின் ஸ்டோர்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ்ட்லாம் ஜாப் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 2.5 lakh to 6 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். பிஹெச்எம்எஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பண்ணணுன்னா எம்டி இன் பீடியாட்ரிக்ஸ், எம்டி இன் ஹோமியோபதிக் ஃபார்மசி, எம்டி இன் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் கோர்சஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸ்லாம் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படித்தா பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.